I welcome you to learn English. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். அதாவது சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ். சீக்வன்ஸ் எப்படின்னா என்னது? வரிசை. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொஸ்டின். He checked all the books and put them in a box. இந்த சென்டென்ஸ் கொஸ்டின். கீழே இருக்கிறது 3 ஆப்ஷன்ஸ். இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். He checked all the books. அவர் புக்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டாரு. And put them in a box. ஒரு பாக்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டாரு. இதை தொடர்ந்து எந்த வாக்கியம் வரும்? கீழே 3 ஆப்ஷன்ஸில் த பாக்ஸ் வாஸ் க்ளோஸ்டு தென் அண்ட் சீல்டு. எல்லா புக்ஸையும் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு அந்த பாக்ஸை மூடுறாரு, அதுக்கப்புறம் சீல் வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஷியல் சென்டென்ஸை கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற 2 ஆப்ஷன்ஸும் பாருங்களேன். ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாக்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷனில் ஹீ ஸ்லோலி மூவ் டு தி ஹால் அண்ட் வாட்ச்டு டிவி அப்படின்னு இருக்கு. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் மேட்ச் ஆகாது. புக்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு, அதை பாக்ஸ்குள்ளே வைக்கிறாரு, அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறாரு, தென் சீல் பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் தி சீக்வன்ஸ். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் ஆர் வி ஷுட் ஃபேஸ் இட். இது மெயின் சென்டென்ஸ். எந்த ப்ராப்ளம் என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். இதனுடைய சீக்வன்ஸ் சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகும், அதாவது இதுக்கு அடுத்து வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ப்ராப்ளம்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும், எதிர்கொள்ள வேண்டும். we can find a solution. நம்ம ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். everything has a solution. ஒவ்வொன்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகும். அடுத்த 2 சென்டென்ஸஸையும் பாருங்கள், மேட்சே ஆகாது, சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். லாஸ்ட் வீக், போன வாரம், he had phoned me and informed his arrival. எனக்கு ஃபோன் பண்ணி அவருடைய வருகையை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார். இது மெயின் சென்டென்ஸ். இதுக்கு சீக்வன்ஸாக என்ன சென்டென்ஸ் வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். போன வாரம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணார், நான் சொல்ல மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் டு டெல். மற்ற 2 வாக்கியங்களும் மற்ற 2 ஆப்ஷன்ஸும் மேட்ச் ஆகாது. நீங்கள் என் கூட வர்றீங்களா? வில் யூ கம் வித் மீ. இது மெயின் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்க்கு சீக்வன்ஸான சென்டென்ஸை கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என் கூட வர்றீங்களா? வில் யூ கம் வித் மீ. ஓ ஷியோர், கண்டிப்பாக வர்றேன். ஹீ வில் நாட் கோ, அவர் போக மாட்டார் அப்படிங்கிறது நாட் ரிலேட்டட். அதே மாதிரி வி ஹேவ் ஒன் த மேட்ச், அதுவும் நாட் ரிலேட்டட். ஃபாதர் டோல்டு ஹிஸ் சன். அப்பா அவருடைய மகன்கிட்ட சொல்கிறாரு that he was going to ஊட்டி. அவர் ஊட்டிக்கு போய்கிட்டு இருக்கிறதா மகன்கிட்ட சொல்கிறாரு. இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி எந்த சென்டென்ஸ் இருக்குது? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த சென்டென்ஸ் கரெக்டாக சீக்வன்ஷியலாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹிஸ் ஃபாதர் ஆஸ்க்டு வெதர் ஹி வாஸ் ஒரியிங். அவருடைய அப்பா கேட்குறாரு, நீ கவலையாக இருக்கியா அப்படின்னு. ஸோ ஊட்டிக்கு போகிறது கவலையாக இருக்கிறது, நாட் ரிலேட்டட். அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஹிஸ் சன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம். அவருடைய மகன்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இதுவும் நாட் ரிலேட்டட். ஸோ மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். அதாவது மகன் சொல்கிறாரு, நான் உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நோ தேங்க்ஸ். இஃப் செட் வித் த வேர்ட் நோ ப்ரெசீடிங் தேங்க்ஸ், தேங்க்ஸுக்கு முன்னாடி நோ அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் ரெஃப்யூசிங். அது மறுக்கிறது. இட் மீன்ஸ் ரெஃப்யூசிங். இந்த விளக்கம், இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு சீக்வன்ஷியலாக எந்த சென்டென்ஸ் வரும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நோ தேங்க்ஸ், எனக்கு வேண்டாம், நன்றி, பரவாயில்லை அப்படிங்கிறதுக்கு நோ தேங்க்ஸ் சொல்லலாம். தேங்க்ஸ்க்கு முன்னாடி நோ அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா ரெஃப்யூசிங். இட் இஸ் an act of refusing anything offered in a polite way. ரொம்ப மரியாதையாக
சொல்கிறதுக்கு நோ தேங்க்ஸ், வேண்டாம் அப்படின்னு டைரெக்டாக சொல்லாமல் நோ தேங்க்ஸ் அப்படின்னு மரியாதையாக சொல்கிறது. மற்ற 2 ஆப்ஷன்ஸும் மேட்ச் ஆகாது. கொஸ்டின் டேக் நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க. அதாவது he has not done his work yet, அவர் இன்னும் அவருடைய வேலையை முடிக்கவில்லை. இதுக்கு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் டேக் வரும்? ஆர் இன் தே வருமா, எஸ் இன் ஹீ வருமா, ஹேஸ் ஹீ வருமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். he has not done his work yet, அவருடைய வேலையை அவர் இன்னும் முடிக்கவில்லை. ஸோ ஒருத்தர் தான் இருக்கார், அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஆர் அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல். இஸ்இன் ஹீ வரக்கூடாது, ஏன்னா கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் இஸ் இல்லை. அதே மாதிரி ஹேஸ் ஹீ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதுதான் கரெக்டான கொஸ்டின் டேக். டைரக்டர் பிளான்ஸ் ஏ சீன். டைரக்டர் ஒருத்தர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு காட்சியை பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து சீக்வன்ஸாக என்ன பண்ணுவார்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ டைரக்டர் ஒருத்தர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு சீன் பிளான் பண்ணிட்டாரு. அந்த சீனை, அந்த காட்சியை நடிகர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹி எக்ஸ்பிளைன்ஸ் தேட் டு தி ஆக்டர்ஸ். லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக வராது, சீக்வன்ஸில் இருக்காது. பேச்சு வழக்கில் வேர்ப் இல்லாமல் பேசுவாங்க. ஆக்சுவலாக வேர்ப் இல்லாமல் எந்த ஒரு வாக்கியமும் இருக்கக்கூடாது. அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, வேர்ப் இல்லாமல் எந்த ஒரு வாக்கியமும் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஏதாவது இருக்கணும். இந்த வாக்கியத்தை பாருங்கள், நான் பேச்சு வழக்கில் கொடுத்துருக்கேன். ஐ சி கோபி கம்மிங். கோபி வர்றதை, வந்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஐ சி கோபி கம்மிங். இந்த வாக்கியத்துக்கு சீக்வன்ஸில் எந்த சென்டென்ஸ் வரலாம்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கோபி வந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஐ சி கோபி கம்மிங். ஹி வியர்ஸ் எ நியூ ட்ரெஸ். அவர் ஒரு புது ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. ஸோ இது சீக்வன்ஸில் வர்ற சென்டென்ஸ். த நியூ புக் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ சம்மந்தமே இல்லாமல் இருக்குது பாருங்கள். புது புக் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த நியூ புக் இஸ் வெரி யூஸ்ஃபுல். யுவர் கார் இஸ் வெயிட்டிங். உங்களுடைய கார் காத்து கொண்டிருக்கிறது. ஸோ ஐ சி கோபி கம்மிங் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸுக்கு ஹி வியர்ஸ் எ நியூ ட்ரெஸ், தட் இஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ். ஸோ மற்ற 2 ஆப்ஷன்ஸும் ராங். ஒரு சென்டென்ஸ் வாசிக்கிறப்பவே அந்த சென்டென்ஸோட மீனிங்கை ஈஸியாக நம்ம கேட்ச் பண்ணிடலாம். கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கிற வார்த்தைகள் வேறு வேறு அர்த்தங்களை கொடுக்கும். ஸோ சீக்வென்ஷியல் சென்டென்சஸ், ஒரு சென்டென்ஸ் சொல்லி பாருங்கள், அந்த சென்டென்ஸுக்கு அடுத்து என்ன சென்டென்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நீங்களாக இமேஜின் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.